அண்மை செய்தி. புதுச்சேரியில் 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிறுமியை கொலை செய்த விவேகானந்தன், கருணாஸ் ஆகிய இருவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் 2 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து கடுமையான தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் மீது 302, 363, 342, 201 போஸ்கோ மற்றும் ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த விசாரணை குழுக்காக புதுச்சேரி டிஜிபி தலைமை டிஜிபி ஆனது ஒரு குழுவை அமைத்துள்ளார். அந்த குழுவில் SP கலைவாணன் தலைமையில் 5க்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்கள், DGP, DIG உள்ளிட்ட முக்கிய காவல்துறை அதிகாரிகள் இந்த அந்த ஆய்வுக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த குற்றவாளியில் தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த குற்றவாளிகளுடைய மேலே வேறேறும் அந்த குற்றவாளிகள் இருக்கின்றார்களா என்றும் காவல்துறை மெத்தனம் உள்ளிட்ட அனைத்து விதமான கோணங்களிலும் இவர்கள் அனைவருமே இந்த விசாரணையை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.